அதே போல மகாபாரதத்திலே ஒரு காட்சி, அர்ஜுனனுக்கு சத்திரியர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு ஆச்சாரியார், அவர் பெயர் துரோணாச்சாரியார். அந்த துரோணாச்சாரியாரிடம் ஒரு சூத்திரன் போய், எனக்கு நீங்கள் அஸ்திர சஸ்திர பயிற்சிகளை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு துரோணாச்சாரி சொல்கிறான், நீ சத்திரியன் இல்லை, நீ சூத்திரன், உனக்கு சொல்லித்தர முடியாது, அது சத்திரிய தர்மம் இல்லை, மனு தர்மம் இல்லை என்று மறுக்கிறான். ஆனாலும் அவன் காட்டிலே துரோணாச்சாரி சிலையை செய்து வைத்து அவரே தனக்கு ஆன்மீக மானசீக குரு என்று ஏற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் அர்ஜுனன் காட்டுக்கு போகிறான் வேட்டையாடுவதற்காக. அவனை துரத்தி கொண்டே ஒரு நாய், காட்டு நாய் குறைத்துக் கொண்டே வருகிறது. அர்ஜுனனுக்கு ஆத்திரம் வந்து அந்த நாயை கொல்லுவதற்காக அம்பை எடுத்து எய்ய போகிறான். திடீரென்று ஒரு அம்பு எங்கிருந்தோ பாய்ந்து வந்து அந்த நாயின் வாயிலே செருகி நாய் குறைப்பதை நிறுத்தி விடுகிறது. அப்போது ஒரு வேடன் வருகிறான். அவன் பெயர் ஏகலைவன். இவன் அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி, ஒரு வேடன் எப்படி நாயின் வாயை அம்பால் கட்டி போட்டான் என்று. அப்போது அர்ஜுனன் அவனை கேட்கிறான், உனக்கு யார் குரு என்று. துரோணாச்சாரி என்று சொல்கிறான். துரோணாச்சாரியிடம் போய் அர்ஜுனன் சண்டை போடுகிறான். ஒரு வேடனுக்கு இந்த வித்தையை கற்று தந்திருக்கிறாய், எனக்கு ஏன் கற்றுத்தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறான். அவனை இழுத்து வர சொல்கிறான். ஏகலைவனை இழுத்துக் கொண்டு போய் துரோணாச்சாரி முன்னால் நிறுத்துகிறார்கள். துரோணாச்சாரிக்கு கோபம் வந்து, உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ குருதட்சணை செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்கிறான். என்ன வேண்டும் குருவே, கேளுங்கள் என்கிறான் ஏகலைவன். உனது வலதுகை கட்டை விரலை தா என்று கேட்கிறான். இப்படி மகாபாரதத்திலே ஒரு காட்சி வருகிறது. ஏன் துரோணாச்சாரி அவன் கட்டை விரலை வெட்டினான் தெரியுமா? அர்ஜுனனுக்கு விஞ்சிய ஒரு வில்லாளன் உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக வெட்டினான். அதற்கு காரணம் மகாபாரதம் சொல்லுகிற சனாதன தர்மம் தான்.